ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இந்த வீடியோ ஷாப்பிங் வீடியோ தாங்க. குறிப்பாக கோல்டு ஸ்கீம் பற்றி சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வீட்டை பூட்டிட்டோம், 4 பேருமே கிளம்பிட்டோம். இது லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்டோவில் டி நகர் போக போகிறோங்க. டி நகரில் எந்த கடைக்கு போக போகிறோம், என்ன பொருள் வாங்க போகிறோம் அப்படின்றத அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் 4 பேருமே ரெடி ஆகிட்டோம், ஆட்டோவும் வந்தாச்சு. இப்போ ஆட்டோவில் நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். எனக்கு நேரமே சரியில்லைன்னு தாங்க சொல்லணுமே. கடந்த 3 வாரமாகவே பார்த்திங்கன்னா ஒரே ஹாஸ்பிட்டல், மாத்திரை, மருந்து இப்படி தான் போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்லை. அடுத்த பிரச்சனை ஒன்றும் தலை போகிற பிரச்சனைலாம் இல்லை. கையில் போட்டிருந்த கோல்டு வளையல் உடஞ்சிருச்சு. அது ரொம்ப ஓல்டு வளையல் தான், ரொம்ப வருஷமாக கையில் போட்டுட்டு இருந்தேன். நெளிஞ்சு வளைஞ்சி இப்படி தான் இருந்தது, இப்போ விட்டுடுச்சு. இந்த வளையலை மாற்றிட்டு புது வளையல் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூட முடியாது. ஏன்னா கோல்டு அவ்வளோ ஜாஸ்தியாக விற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் வச்சுருக்க 2 பவுன் கோல்டு வளையலை மாற்றிட்டு அதே 2 பவுன் எடுத்தோன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 25,000 ரூபாய் தேவைப்படும். இப்போ அந்த அளவுக்கு பணம் இல்லை. இருந்தால் கூட நான் இப்போதைக்கு கோல்டு வாங்குகிற ஐடியாலாம் இல்லவே இல்லை. யோசித்து நாங்கள் போன இடம் லலிதா ஜுவல்லரிங்க. அங்கே எங்களுடைய ஓல்டு வளையலை கொடுத்தோம். ஆஸ் யூஷுவல் யார் கொண்டு போனாலும் என்ன பண்ணுவாங்களோ அதே ப்ராசஸ் தான். அந்த வளையலை உருக்கி, அதாவது பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதை ஹீட் பண்ணி அது எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ ரேட் போகும் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 பவுன் நான் சொன்ன மாதிரியே அன்றைக்கி ரேட்டு என்ன அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் 2-3 வளையல் பார்த்தோம். நாங்கள் நினச்ச மாதிரியே 25,000 எக்ஸ்ட்ராவாக குறைஞ்சது தேவைப்படும். அதனால் நாங்கள் மனசில் நினச்சிட்டு போன ஸ்கீமையே அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க கடைக்காரவங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஓல்டு வளையலை கொடுத்துட்டு 11 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா நியூவாக புது வளையல் செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம். 22 கேரட் கோல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமாகிடுச்சு. இதுக்கான அத்தாட்சியாக பார்த்திங்கன்னா அவங்க பாண்டு பேப்பர் மாதிரி ரெடி பண்ணி அதில் நம்மக்கிட்ட சைன் வாங்கிக்கிறாங்க. அவங்களுடைய கடைசியிலும் போட்டு நம்மக்கிட்ட ஒரு காப்பி, அவங்க ஒரு காப்பி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. நான் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ஸ்கீம் யாராவது தெரியாமல் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது அவசரத்துக்கு உடனே நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒத்து வராது. நமக்கு எடுக்க முடியாத சூழல், நம்ம வீட்டில் சும்மா தான் வச்சுக்கிட்டு இருக்க போகிறோம் இந்த நகையை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீட்டு லாக்கரில் இருக்கிறதுக்கு பேசாமல் இங்கே ஒரு 11 மாதம் இருந்ததுன்னா நம்ம புது நகையாகவே மாற்றி எடுத்துக்கலாம். அதை ஐடியா பண்ணி தான் நாங்கள் ஓகே சொல்லி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டோம். சரிங்க, இப்போ அடுத்ததாக நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே இருக்கக்கூடிய போத்தீஸ் மகளிர் உலகத்துக்கு தான் போனோம். இங்கே போனோடனே ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். அங்கே தான் கிளிப்பு, பேண்டு இதெல்லாம் இருக்குது. என் 2 பொண்ணுங்களுக்கும் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் 3 மாதத்துக்கு ஒரு டைம், 6 மாதத்துக்கு ஒரு டைமு போய் வாங்கி கொடுத்துடணுங்க. அப்போ தான் அவங்களுக்கு திருப்தி ஆகுமே. நாங்கள் வேறு நகை கடையிலே லேட் பண்ணிட்டோமா. அடுத்தது இங்கே வரப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நைட்டு. சரி, ஒரு 1/2 hour டைம் தரோம், கிடுன்னு பார்த்து எடுத்துக்குங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ஓரமாக உட்காந்துட்டாரு. நான் இவளுங்க கூட நின்று பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்க்கல, அவனுங்களை பார்த்திங்கன்னா சீக்கிரம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ கூட அந்த கடையை சுற்றி 4 டைம் வந்தாளுங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்து என்னென்னமோ எடுத்தாளுங்க. என் பெரிய பொண்ணு கொஞ்சம் பார்த்து எடுத்தா, என் சின்ன பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறமேட்டு நான் சீக்கிரமாக லேட் பண்ணனா அப்பா வாங்கி தராமலே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொன்ன உடனே என்னென்னமோ போய் பார்த்துட்டு கடைசியாக 1-2 எடுத்தா. அப்போ கூட பெண்டிங் வச்சுக்கிட்டா. அம்மா, நான் சரியாக பார்த்து எடுக்கலை,
என்னை இன்னொரு நாள் எங்கேயாவது கூட்டு போய் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஒரு வழியாக பார்த்தாலுங்க, பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாளுங்க, ரொம்பலாம் எடுக்கலை, ஏன்னா டைம் இல்லை. அதனால் கொஞ்சமாக கிளிப்பு, அப்புறம் பேண்டு, நெயில் பாலிஷ் இது மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. இந்த க்ரீம் அந்த க்ரீம்னு சொல்லிட்டு அங்கே கேட்டாங்க. அவங்க கேட்குற க்ரீம்லாம் அங்கே இல்லை. அதனால் இந்த பேண்டு கிளிப்பு மட்டும் வாங்கிக்கிட்டு பில்லிங் செக்ஷனுக்கு போய் பில் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ பாருங்கள், கிளிப்பெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்க பார்க்குறப்பவே எனக்கும் ஒரு கிளிப்பு தேவைப்பட்டது. அந்த கிளிப்பு பார்த்து அங்கே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நானுமே அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு இப்போ பில்லு தான் போட்டுட்ருக்கா. என் பொண்ணு பில் போடுறதுக்கு போகிறான். எங்களுக்கு இந்த கடை ஃபஸ்ட் டைம் இதாங்க, போத்தீஸ் மகளிர் உலகத்துக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் போனதும் இல்லை, எந்த பொருளும் வாங்கினதும் இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம். லலிதா ஜுவல்லரிக்கு பக்கத்துலேயே இருந்ததுனால அப்படியே நாங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டோம். பரவாயில்லை, பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருந்தது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா பொருள், அதனால் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இப்போ பில்லையும் பண்ணியாச்சு. கடைசி அவங்க அப்பாவுக்கு குரல் கொடுக்குறாங்க. அவங்க அப்பா எழுந்து வர்றாரு. மொத்தமாக கீழே இறங்கி வந்துட்டோம். இல்லைன்னா லேட் பண்ணோன்னா அவ்வளோதான், அவர் டென்ஷன் ஆகிடுவார் நைட்டு. மொத்தமாக கீழே இறங்கி வந்தாச்சு. ஒரு வழியாக எங்கள் வேலை முடிஞ்சுது, கோல்டு வேலையும் முடிஞ்சுது. இந்த கிளிப்பு பேண்டுன்ற வேலை பாதி வேலை முடிஞ்சிருக்கு. புலம்பிக்கிட்டே தான் வந்தாங்க, க்ரீம்லாம் வாங்கலை, அதை நாளைக்கு நாங்கள் டிமார்ட்டில் போய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. காசு மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுங்க. சரி காசு கொடுத்துட்றேன், நாளைக்கு நீயும் உன் தங்கச்சியும் போய் வாங்கிக்கோன்னு பெரியவ கிட்ட சொன்னேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.